இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தீபங்கள் பேசும் திரு கார்த்திகை மாதம் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். கார்த்திகை விழா குறித்து புராணங்கள் பலவித காரணங்களை சொன்னாலும் 3 காரணங்கள் முக்கியமாக போற்றப்படுகின்றன. மலையாய் அமர்ந்த மகாதேவன் அடிமுடி காண முடியா வண்ணம் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி தந்து அவர்கள் அறியாமையை நீக்கி சிவபெருமான் நெருப்பு ஜோதியாய் காட்சி தந்து அண்ணாமலையாக அருள்பாலித்த திருநாள் திருக்கார்த்திகை திருநாள் ஆகும். திருப்பொறியாய் உதித்த சரவணன் ஈசனின் 6 முகங்களிலிருந்து தீப்பொறியாய் உதித்த சண்முக கடவுளை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். அவர்களுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனை கார்த்திகேயனாக வழிபட நற்பேர்கள் யாவும் கிடைக்கும் என்பது முருகப்பெருமான் தந்துருளிய வரம். அதன்படி இந்நாள் கார்த்திகேய கடவுளுக்குரிய நாளாகவும் போற்றப்படுகின்றது. தீபமாக நின்ற திருமால் ஒரு முறை கலைவாணிக்கு தெரியாமல் பிரம்மன் யாகம் ஒன்று நடத்தினான். இதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி யாகத்தை அழிக்க மாய நலன் என்ற அசுரனை ஏவினாள். அவன் யாகத்தை தடுக்கும் பொருட்டு உலகம் முழுவதையும் இருட்டாக்கினான். உடனே பிரம்மன் திருமாலை வேண்டி நிற்க பகவான் ஜோதியாய் ஒளிர்ந்து இருளை விரட்டி யாகத்தை காத்தருளினார். இப்படி ஜோதியாய் தோன்றிய விஷ்ணுவை தீப உருவில் வணங்குபவர்கள் வைணவர்கள். திரு கார்த்திகை அன்று இல்லங்களில் தீபங்கள் ஏற்றி கார்த்திகை தெய்வங்களை வழிபடுவதால் நம் வாழ்விலும் துன்ப இருள் அகன்று இன்ப ஒளி பிறக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.